ஆணாயினும் பெண்ணாயினும் எல்லாருமே பெண் தன்மை தான். உள்ள நெத்தி பகுதியில் பொட்டு வைக்கிற இடத்துல இறை ஆற்றல் நிறைய காரியப்படுவதனால தான் அதுக்கு ஈஸ்வரன் பேர் சொன்னாங்க. ஒரு தீபத்தை போட்டுட்டு அந்த தீப ஒளியை உத்து நோக்கி அந்த உத்து நோக்கிற அந்த ஒளி உள்ள அந்த நெத்தி பகுதியில் சதா நினைவும் உணர்வும் நினைந்து நினைந்து பார்த்து அந்த ஈஸ்வரன் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க தான் ஆண் தன்மை. உள்ள உக்காந்து பார்த்து அவங்கள மனம் முடிக்கணும். அப்படி உள்ள உட்காந்து பார்த்து மனம் முடிக்கிறதுனால தான் அகமுடையான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த காலத்துலலாம் பெண்கள் சொல்கிறேன், இந்த நிலையிலெல்லாம் இருக்கிறாங்க. இருந்துட்டு முடிச்சுட்டு சாயங்காலத்தில் வெளியே வாசலில் உட்காந்து பக்கத்து வீடு எழுத்தாப்புல வீடு எல்லாம் உட்காந்து பேசிட்டு பார்த்து அப்போ கேட்பாங்க எழுத்தாப்புல இருக்கவங்க, அக்கா உள்ளே போய் உக்காந்திய உன்னுடைய அகமுடையாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, சரி தங்கச்சி நீ என்ன கேட்டிய, உன்னுடைய அகமுடையான் என்ன சொல்லி இவங்க கேட்பாங்க. நான் கேட்டேங்க, நாளைக்கு ஊருக்கு போகலான்னு இருந்தேன். இல்லை வேண்டாம் நாளைக்கு விட்டுரு, நாளன்னைக்கு போன்னு சொல்லி சொன்னாங்க அக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த நிலையில் இருக்க பார்த்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுது. இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, இந்த நிலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சதுனால உன் அகமுடையான் என்ன சொன்னாங்கன்னு கேட்டது போக உன் ஆம்படியான் என்ன சொன்ன அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சாதுக்கள், சன்னியாசிகள், ரிஷிகள், சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இறைவனை நீ எங்கேயும் தேட வேணாண்டா, உன் உடம்புக்குள்ளே இருக்கான். அப்படி உன் உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால தான் சாமி உன்னகத்தோன்னு சொன்னாங்க. சாமி உன்னுடைய அகத்துலேயும் இருக்கான், என்னுடைய அகத்துலேயும் இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, தத்துவங்களை விட்டுட்டாங்க, சடங்கை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாங்க. சாமி உன்னகத்தோம், சாமி என்னகத்தோம் சொன்னது போக சாமி திந்தகத்தோம், ஐயப்பன் திந்தகத்தோம்னு சொல்லிட்டாங்க. இந்த புறத்தில் எப்படி காரியப்படுதோ அதே மாதிரி உன் அகத்துலேயும் இருக்காங்க. அதை மேற்கோள் காட்டி தான் சொன்னாங்க. நம்ம சடங்கை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம் ஒழிய ஐதீகத்தை விட்டுட்டோம். பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும்.